இதுக்கு முந்தைய விஜய் அவங்களுடைய படத்தோட இசை வெளியீட்டு விழா மேக்ஸிமம் சென்னையில் நடந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் முன்னாடி நடந்த விஜய் படம் இசை வெளியீட்டு விழா எது? நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல நடந்ததுல சார். லியோ எந்த படத்துக்கு? லியோ படத்துக்கு சக்சஸ் மீட் நடந்தது. அப்புறம் வாரிசு ஒரு படம் வந்ததா? சரி, ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னாடி வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது. அண்ட் கோட்டுக்கு ஆடியோ லான்ச் பண்ணலை. ஸோ சக்ஸஸ் மீட்டும் வந்து பெருசாக பண்ணலை. அப்போ வந்து அரசியல் அழுத்தத்துக்கு காரணமானு சொன்னாங்க. பட் தெரியல. இப்போ இந்த படமே ஓடலையே, அப்புறம் இல்லை விழா நடத்துறதுக்கு. ஓகே சார். கோட்டுன்னு ஒரு படம் வந்தது. ஆமாம் சார். கோட் அடிச்சது, அவ்வளோதான். ஓகே சார். வாரிசுன்னு ஒரு படம் வந்தது, வந்தது தெரியல, போனது தெரியல, அவ்வளோதான். அது சினிமா உளுந்து போச்சுங்க. இப்போ நீங்கள் பேசுறதெல்லாம் வந்து வரலாறு தான். சினிமா என்ற ஒரு மீடியா இருந்தது, அது இப்போ இல்லை. அது இருந்தபோது என்னெல்லாம் நடந்ததுன்னு நம்ம சொல்லணும். இன்னொரு 2 வருஷம் கழித்து கேட்டாக்கா அந்த வர்ற பசங்களுக்கு அது என்னன்னு கூட தெரியாது. இது இப்போ ஒரு கல்லூரியில் உட்காந்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சினிமா வந்ததுன்னா இன்றைக்கி பசங்க இருக்க மாட்டான். இன்றைக்கி கிளாஸ் எம்டியாக இருக்கும். என்னென்ன சினிமா ரிலீஸு அப்படின்னு இருக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைகளில் பசங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. படம் ரிலீஸ் சினிமா ரிலீஸ் ஆனதை எப்படி தெரியுதுன்னா, வாரப்பத்திரிக்கை ஒன்று வாங்குறேன், அதில் வந்து விமர்சனம் எழுதுகிறாங்க. அந்த விமர்சனத்தை வச்சுக்கிட்டு தான் சரி ஒரு இந்த மாதிரி சினிமாலாம் வந்துருக்குதுன்னே தெரியுது. போரூரில் ஒரு சினிமா தேட்டர் அதை மூடிவிட்டாங்கங்கிறாங்க. போனோம், முடிஞ்சு போச்சு. எங்கே சினிமா ஓடுது? எங்கே போய் பார்க்குறது? சினிமா ஓடினா கூட மாலுக்கு தான் போகணும். மாலுங்களே இப்போ மூடிவிட்டாங்க. ஃபினிக்ஸ் மால் அவ்வளோ பெருசு, அதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் கட்டிவிட்டாங்க. மாலே விழுந்துட்டு போகுதுங்க. ஆன்லைனில் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் போயிடுச்சு. இந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் போயிடுச்சு. தியேட்டரில் போய் பார்க்குற அவசியங்கள்லாம் இல்லை. வீட்டில் டிவி ஆன் பண்ணுறோம், நம்ம பிடிச்சதுன்னா பார்க்குறோம், இல்லாட்டி ஆஃப் பண்ணிட்டு போயிடுறோம். தியேட்டருக்கு போகிறதுங்கிறது அவ்வளோ சுலபமாக இல்லை. அதை அந்த அம்மா ஜிஎஸ்டி வரி பாப்கார்னுக்கு சேர்த்து போட்டுடுச்சு. அப்புறம் எங்கே வெளியில் போனால் 2000 3000 ஆகுதுன்னா யாரால் போக முடியும்? மதியம் மிடில் கிளாஸ் எல்லாம் போக முடியல. பெண்கள் சினிமா வந்து சீரியல் எடுத்துக்கிச்சு. சீரியல் எடுத்ததுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்து இருக்கிற ஆதரவுகள் இல்லை. அதே சீரியல் நட்சத்திரங்கள் வந்தால் சினிமா நட்சத்திரங்களுக்கு இருக்கிற மரியாதை அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட நிகழ்ச்சிகளை நடத்துகிறாங்க. எவ்வளோ கூட்டம் வருது, எவ்வளோ ஆர்ப்பாட்டம். அவங்க வரும்போது அந்த காட்சிகள்லாம் சொல்கிறாங்க, நான் அவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறான், வேண்டாங்கிறாங்க. இன்வால்மெண்ட் இருக்குது. இன்றைக்கி சினிமாவுக்கு இங்கே நிகழ்ச்சி நடத்தினாக்கா பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் இப்போ துபாய்க்கு போகிறாங்க. துபாய்க்கு சினிமாவுக்கு என்ன சம்பந்தம்?